ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பாமக சார்பில் 2024-25 ஆண்டிற்கான பொது நிழல் நிதி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக பொது நிழல் நிதி அறிக்கை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டார். 120 தலைப்புகளில் 463 யோசனைகள் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. அதில் வறுமையை ஒழிக்க நகர்ப்புற ஏழை குடும்பங்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் தரம் உயர்த்தப்படும், மேகதாது குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவது தடுக்கப்படும், முல்லை பெரியாறில் தமிழ்நாட்டின் உரிமை காக்கப்படும், அரிசி விலையை கட்டுப்படுத்த கிலோவுக்கு 15 ரூபாய் மானியம் உள்ளிட்ட அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. வேளாண் துறையில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்றும், தமிழ்நாட்டில் நில ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறப்படும் என்றும் பாமக பொது நிழல் நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மே 1ஆம் தேதி முதல் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார். பாமகவின் 22வது பொது நிழல் நிதி அறிக்கையை வெளியிட்டு அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். 2024-25 ஆண்டு சமூக நீதி சிறப்பாண்டாக கடைபிடிக்கப்படும். தமிழ்நாட்டில் ஜூலை 25ஆம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் அனைத்து சாதிகளுக்கும் தனி இடஒதுக்கீடு வழங்கப்படும். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஒழிக்க காவல்துறை தனி பிரிவு தொடக்கம். மே மாதம் 1ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து மது பீர் ஆலைகள் மூடப்படும். சமையல் எரிவாயுக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் மானியம் வழங்கப்படும். அதாவது 418 ரூபாய்க்கு சமையல் எரிவாயு கிடைக்கும். ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத உரிமை தொகை 1000 2000 உயர்த்தப்படும். குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் 5000 ரூபாய். தமிழ் வழியில் படித்தோருக்கு உயர்கல்வியில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும். 6 லட்சம் பணியிடங்கள் அடுத்த 3 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் 2 லட்சம் பணியிடங்களிலிருந்து, அதாவது நடப்பாண்டில் 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தொழில் உற்பத்தி, தளவாட வேளாண்மை உள்ளிட்டவற்றை மூலமாக அடுத்த 5 ஆண்டுகள் 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும். மின்சார கட்டணம் குறைக்கப்படும். அது எப்படின்னு நீங்க படிங்க. ஏன்னா இப்ப 2 மாதங்களுக்கு ஒரு முறைக்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிடப்படும். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.